இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த முக்கியமான விஷயம். மோகரிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது கம்ப்ளைண்ட், அந்த அப்ராடில் ஏதோ பிரச்சனை ஏதாவது இதனாலும் நம்ம எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சீக்ரெட் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். ஒரு பெரிய கம்பெனினா சீக்ரெட் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இஷ்யூவை நம்ம சொல்லிடலாம். நான் ஒர்க் பண்ணது ஒரு சின்ன கம்பெனி தான், அதனால நான் டேரெக்டாக நான் தான் பண்ணுறேன், என் பேர் அஜித் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இந்த கம்பெனி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இதுதான் இந்த மாதிரி பிரச்சனை, சேலரி இஷ்யூஸு, எனக்கு லாஸ்ட்டு வெக்கேஷன் சேலரி கொடுக்கல. அதேமாதிரி இப்போ வந்து இந்த ஜனவரி மந்த்து சேலரி வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு பேங்க்கில். அது வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க, கிளியர் பண்ணி கொடுக்கனாலும் அதுவுமே கொஞ்சம் டிலே பண்ணிட்டு என்னை ரொம்ப இந்த மாதிரி அந்த சேலரி கேட்க போனதுக்கே என்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க இருந்துட்டு ஓகே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், பட்டு நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் பிரச்சனை போச்சு, இந்த மாதிரி சேலரி பெண்டிங் சொல்கிறீங்க, சேலரி பெண்டிங்க்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா, அது சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எங்கிட்ட ப்ரூஃப் இருந்தது. ஏன்னா அக்கௌண்ட் மூலமாக தானே டிரான்சாக்ஷன் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அங்கே வந்து அந்த லாஸ்ட் இயர்க்கான ஆகஸ்ட் மந்த் பெண்டிங்கும் அதில் வரும் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்னா. அதேமாதிரி இந்த இயர்க்கான ஜனவரி மந்த்தும் பெண்டிங் காட்டும். ஸோ என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அதேமாதிரி அவங்க என்கிட்ட மெயிலில் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க ஒரு சில விஷயமெல்லாம். அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் கம்பெனி மேலே ஏதோ ஒரு பிரச்சனைனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. ப்ரூஃப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட், எந்த ரிலேட்டடான கம்ப்ளைண்ட், ஒர்க் ரிலேட்டடாக எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்ப அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க, அஸ் பர் த ரூல்ஸ் 1 month நோட்டீஸ் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து அவங்களுக்கு கால் வந்துச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. எங்கிட்ட அந்த ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு சரி ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது நாங்களாக நினச்சி கொடுக்காம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமாக சிரிச்சுட்டு பேசினாங்க. ஓகேங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் பேசிட்டு, இந்த பல்ல கடிச்சிட்டு வேலை பார்க்குறதும்பாங்களே, ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ண கம்பெனி எனக்கு ரொம்ப மனசுக்கெல்லாம் பிடிக்கல, பட் வேலை கிடைக்கல, இதுதான் கிடைச்சது. அதனால இங்கே ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருந்தேன். பல்ல கடிச்சிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நோட்டீஸ் பீரியடில் என்னால் சத்தியமாக முடியலைங்க, அப்படி பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நோட்டீஸ் பீரியடுமே அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அடிக்கடி கால் பண்ணுவாங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேருந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நாமளும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து ஒரு மெயில் நான் கேட்டவங்கள்ட்ட, நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்படிலாம், இது என்ன டெர்மினேஷனா இல்லை ரிசைனிங்கா அப்படின்றதுக்கு உடனே எனக்கு மெயில் போட்டு விட்டாங்க. ஃப்ரம் 18 onwards யுவர் நோட்டீஸ் பீரியட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு இது போட்டுவிட்டாங்க. சரி நான் இதை டெர்மினேஷனாக கன்சிடர் பண்ணிட்டேன். டெர்மினேஷன் தான். அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் பீரியடும் டைம் முடிஞ்சிட்டு அந்த கோர்ட் சைட்லேருந்து அடிக்கடி இடையில கால் பண்ணாங்க. கோர்ட்டுக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அங்கே அந்த நெட் சென்டர்லாம் இருக்குல்ல நம்ம ஊர், அந்த மாதிரி எங்கள் கோர்ட்டு பக்கத்துலேயே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு சில விஷயமெல்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு சார்ஜஸ் ஆனது வந்து 300 dirhams ஆச்சு. நம்ம கையில் வந்து கொஞ்சம் காசு போகும், அதுவும் நோட் பண்ணிக்கங்க. 300 dirhams ஆச்சு எனக்கு ஆச்சு. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஒரு கிட்டத்தட்ட நான் வேலை முடிச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு எனக்கு காசு வரதுக்கு. ஆனால் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த 2 months சேலரி பெண்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ரெண்டையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த நோட்டீஸ் பீரியட் சேலரி இது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த ஓனர் எனக்கு கொடுக்கல. இன்னும் நோட்டீஸ் பீரியட் ப்ளஸ் வந்து நம்ம வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறோம்னா 1 yearக்கு அப்புறம் ரிசைன் பண்ணுறோம்னா நமக்கு வந்து கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் அந்த வெக்கேஷனுக்கான சேலரியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த விஷயமெல்லாம் கொடுக்கல. நோட்டீஸ் பீரியட் ப்ளஸ் கிராஜுவிட்டி ப்ளஸ் வெக்கேஷன் சேலரி ப்ளஸ் ஏர் டிக்கெட், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஏர் டிக்கெட் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கணும். இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. மற்ற அந்த 2 சேலரி வந்து எனக்கு கோர்ட் சைட்லேருந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது வந்து நான் வேலையை விட்டு நின்றுதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே இவங்க எல்லாம் எனக்கு இதை கொடுக்கலன்னா மறுபடியும் நான் இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு மாதம் கழிச்சு அவங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. அதனால நான் வந்து சரி பொறுமையாகவே பேசி வாங்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட இந்த மாதிரி பார்த்து நீங்களே கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து விடுங்க, நான் ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்விட்ச் பண்ணி வேறு ஜாப்புக்கு போகலாமா இல்லை ஊருக்கு போயிட்டு
எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு ஆசை ஊருக்கு வந்துட்டு, அது ஃப்யூச்சரில் பார்ப்போம் அது என்னென்னு. அதை யோசிச்சுட்டு இதுக்கு மேலே வேறு ஜாப் மாறலாமா இல்லை போயிட்டு பிஸ்னஸ்க்கான ஒர்க்கை இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் இந்த கிராஜுவிட்டி இந்த நோட்டீஸ் பீரியடுக்கான சேலரி இதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். பட் அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு இல்லை கொடுத்த காசு திரும்ப வாங்குறதுக்கு என்ன பண்ணாங்க, என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சேம் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம ஏதோ தப்பு பண்ணால் அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் எல்லாம் நிறைய இருக்குது கடையில், அதுக்கு காரணம் வந்து அவர் தான். லாஸ்ட்டாக நான் தான் ஸ்டாக் செக் பண்ணேன், அதில் ஏகப்பட்ட ஷார்ட்டேஜஸ். அந்த ஷார்ட்டேஜஸ் காரணம் வந்து நாங்கள் வந்து நான் ஒர்க் பண்ணது ஃபார்மசின்னு சொன்னோம்ல, நாங்கள் வந்து மெடிசன் வந்து பல்காக ஷிப்புக்கெல்லாம் சப்ளை பண்ணுவோம். அதில் வந்து அவங்க வந்து கொடுத்து விட்ருவாங்க மெடிசன், ஆனால் அது பில் பண்ணுறது லேட்டாக பண்ணுவாங்க. சில டைம் ஒரு சில மெடிசன் பில் பண்ணாமல் விட்ருவாங்க. இந்த மாதிரி அதனால் ஏகப்பட்ட ஷார்ட்டேஜஸ்லாம் இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். பட் அவங்க வந்து என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கொடுத்த காசை திரும்ப வாங்கணும்னு சொல்லி, அதான் நான் கொடுத்து எவ்வளோ காசு என்கிட்ட கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் போட்டு இவ்வளோ ஷார்ட்டேஜஸ் வருது, 12,000 திராம்ஸ் ஷார்ட்டேஜ் வருது, அதில் நானும் வேலை பார்த்ததுனால நான் பாதி காசு போட்டுக்கிறேன், நீ பாதி காசு போட்டாகணும், நான் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிறேன், அதில் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இந்த ஷார்ட்டேஜஸ்க்கெல்லாம் நான் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லி என்னை ஒரு நாள் வந்து கூப்பிட்டாங்க. நான் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் நான் போய் படித்து பார்த்துட்டு, இதெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, இதுக்கு நான் காரணம் இல்லை, நீங்கள் வந்து பண்ணுறதை பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அது சொல்லிவிட்டு போயிட்டு நான் ரூமுக்கு கூட போல் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்க கால் பண்ணி கேட்டாங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டு, இதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அமௌண்ட் வாங்கினேன், அதுக்காக வந்து இவங்க வேணும்னே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் திருப்ப அவங்கள்ட்ட சொன்னங்காட்டி, சரி ஓகே அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. என்கிட்ட எப்படி ப்ரூஃப் கேட்டாங்களோ அதே மாதிரி அவங்கள்ட்டும் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது ஏதாவது சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நான் ஸ்டாக் செக் பண்ண பேப்பரு என் கையெழுத்தில் தான் பேப்பர் செக் பண்ணேன், அதை எடுத்து ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க. இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு ஏதோ ப்ரூஃப் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஏதோ ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ப்ரூஃப் ரெடி ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க என் மேலே கொடுத்த கேஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிப்போச்சு. நான் வேலை விட்டு நின்று ஒரு 2-3 மாதம் அங்கே இருந்தேன்னு வைங்களேன். வீணாக ஃபுட்டுக்கும் அங்கே ரூமுக்கும் என்னோடய காசு செலவாயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, மறுபடியும் இந்த நோட்டீஸ் பீரியட், சேலரி, கிராஜுவிட்டி இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கணும் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் கடைசியாக அப்புறம் அவங்களே இருந்துட்டு அந்த நோட்டீஸ் பீரியடுக்கான சேலரி, அதுக்கப்புறம் இந்த கிராஜுவிட்டி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் அவங்கள்ட்ட கால்குலேஷன் கேட்டிருந்தேன். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ண டைம் பீரியட் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களே கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ணி இவங்களுக்கு சென்ட் பண்ணேன். இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னங்காட்டி எனக்கு எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அங்கே வெயிட் பண்ணேன்னு வைங்க. அது லேட்டாக தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் கிளம்பி இப்போ வந்து இங்கே நிற்கிறேன். இன்னொரு விஷயம், கம்பெனி உங்களை டெர்மினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், லாஸ் ஆஃப் ஜாப் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணும்போதே அது நீங்கள் வந்து யூஏஇ பாஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஜாயின் பண்ணி அந்த யூஏஇ பாஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஒரு செர்டன் அமௌண்ட் 100 திராம்ஸ் ஏதோ அமௌண்ட் நீங்கள் அதை பே பண்ணணும். அது வருஷத்துக்கு ஒரு டைம் ரினியூ பண்ணணும், அந்த மாதிரி சம்திங் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த 100 திராம்ஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணும்போதே பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி டெர்மினேஷன் ஆகிற டைமில் இப்போ நான் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு டெர்மினேஷன் ஆகும்போது எனக்கு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஒர்க் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ அந்த 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிகிறதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணும்போது அது என்னென்னு பார்த்து அந்த லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம தெரியாது, ஜாப் போகுமா போகாதனால தெரியாது, பட் அதை பண்ணி வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. மற்றபடி நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும்னா, அங்கே போயிட்டு விசிட் விசாவில் போயிட்டு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நிறைய பேர் எங்கிட்ட ஜாப் வேகன்சி இருக்கான்னு கேட்பீங்க. அங்கே போயிட்டு விசிட் விசாவில் போயிட்டு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து
நாம் நினைப்போம் ஒரே கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போகலான்னு நினைப்போம். ஆனால் அங்கே உள்ளவங்க வந்து நீங்கள் நல்லா உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் 1 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்களா, 1 இயர்க்குள்ளாரியே நீங்கள் அடுத்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணி, இப்போ ஜாயின் பண்ண ஜாப் வந்து ஒரு கம்மியான சேலரி, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு டீசெண்டான சேலரியாக இருக்குன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண டைமில் பெருசாக கிடைக்கல. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் கால் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இது யூனிவர்சல் ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி கூப்பிட்டாங்க. நான் வந்து சரி இப்போ தானே ஜாயின் பண்ணோம், போது இதுவே ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி, ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நான் இன்டர்வியூக்கே கூட போகலை. அதுக்கப்புறம் யோசிச்சு இந்த கம்பெனி பற்றி போக தெரியும் போது தான் வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்த டைம்லேயும் எனக்கு நான் ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு ரூம் எல்லாம் செட் ஆயிடுச்சு, ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்க. நம்ம அங்கே போயிட்டு ஒர்க்கை தாண்டி நம்ம தங்குற இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது. ஒரு ரூம் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அமைஞ்சிட்டாங்க. எனக்கு அதனால் அங்கேருந்து போகிறதுக்கு மனசு வரல. நான் இருந்த ஊரும் அந்த மாதிரி அஜ்மன் வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம சொந்த ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். துபாய் வந்து ஒரு சிட்டி சும்மா பரன்னு போயிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காமான சிட்டி அஜ்மன், அது அங்கே உள்ளவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன். அதனால் நான் எங்கேயும் போகலை. இதை நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டு வித்தின் 1 இயர்க்குள்ளாரியே நீங்கள் ஒரு நல்ல ஜாப் கிடைக்குன்னா நீங்கள் டக்குன்னு மாறலாம். உங்கள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வீசா உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பரவாயில்ல கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் புது கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களே கூட சில சமயம் அவங்க அந்த வீசாவை வாங்கி அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி வேறு இடத்துல ஸ்விட்ச் பண்ணி போயிருங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுத்துருங்க. நான் வந்து முடிவு பண்ணிட்டு தான் போனேன். எல்லாரும் முடிவு பண்ணிட்டு தான் போவாங்க 2 வருஷம் இருந்து சம்பாரிச்சிட்டு வரேன்னு. ஆனால் அங்கே போயிட்டு இருந்து பழக ஆரம்பிச்சிட்டோம்னா, காசு பார்க்க ஆரம்பிச்சுன்னா அங்கேயே இருந்துருவோம். அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் நான் முடிவு பண்ணிட்டு தான் போனேன். 2 வருஷம் போகிறோம், இருப்போம், அதுக்கப்புறம் வந்துடலான்ட்டு. ஆனால் அங்கே போனால் சூழ்நிலை மாற்றிடும். ஆனால் எனக்கு அமைஞ்ச சூழ்நிலை என்னை இங்கே வரத்துக்கான ஒரு தூண்டுதல் பண்ணிடுச்சு. நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் போனீங்கன்னா லைசன்ஸ் எடுத்துருங்க. லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைசன்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய ஜாப் கிடைக்கும். யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் யூஏ லைசன்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் நல்ல ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம், கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா ஜாப் செட் ஆகலையும் தெரிஞ்சுன்னா சீக்கிரம் ஸ்விட்ச் பண்ண பாருங்கள். அதே மாதிரி அங்கே தான் இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ லைசன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். லைசன்ஸ் எடுங்க. அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட். பட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு துபாய் வாழ்க்கை நல்லா போச்சு. கம்பெனி சைடு ஒரு சில மாதிரி அப்படி இப்படின்னு போனாலுமே எனக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா போச்சு. அங்கே போயிட்டு எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறீங்க. நல்லா போயிட்டு இருக்குது. இது அப்படியே இன்னும் நான் க்ரோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் நான் தனித்தனியாக கட் பண்ணி பார்ட்டாக போடுறேன். இது வந்து கண்டிப்பாக இது ஒரு லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான தனி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு யூ, ஆல் தி பெஸ்ட் டு மீ. ஓகே, பாய், see you, love you all. முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுதான் நம்ம சேனல், யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் இப்போ தான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. நவ் ஐ மீன் துபாய் அப்படின்னு இவ்வளோ நாள் நான் வச்சுருந்த நேமு அங்கே இருக்கிற வரைக்கும். இதுக்கு மேலே என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஐம் ஏகே சின்ஸ் 1997 இருக்கும். அதையே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். ஓகேவா, என்னென்னு சொல்லுங்கள். இதே வச்சுருவோம். இல்லை ஏதோ ஒரு நல்ல நேம் இருந்துச்சுன்னா நீங்களே கூட சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். வேணாம், கண்டபடி நீங்கள் போட்டு விட்ருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஐம் ஏகே சின்ஸ் 1997 இதே வச்சுருவோம். இன்னொன்று யோசித்தேன், ஆனால் அது காமெடியாக போயிட போகுது. நவ் ஐ மீன் பீஸ் மோட் அப்படின்னு வைக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போ அப்படி ஃபீல் ஆகலாம். இதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து தான் வாழ்க்கையை கடந்தாகணும். ஓகே, நவ் ஐ மீன் துபாய் இல்லை, இதுக்கு மேலே ஐம் ஏகே சின்ஸ் 1997. பாய். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக லைக் பண்ணி வேறு என்ன ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய்.